ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் 18 ஹிந்தி. ஸோ அந்த வீடியோவில் ஸ்ருத்திகா அவர்கள் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நிஜமாவே நெஞ்சை வந்து பார்த்திங்கன்னா தைத்தது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிட் வீக் எவிக்ஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த மிட் வீக் எவிக்ஷனில் யாரை தூக்க போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க: ரஜத், சகத் அண்ட் ஸ்ருத்திகா. எல்லாருமே, அதாவது ஹிந்தி ஆடியன்ஸ் முதற்கொண்டு ப்ளஸ் மேக்கர்ஸும் ரஜத் தான் தூக்க போகிறாங்க மிட் வீக்கில், சகத்தா ஸ்ருத்திகாவான்னு சொல்லி வீக்கெண்டில் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெளியே வந்து ரஜத்துக்கு சரியான ஃபேன் ஃபாலோயிங். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே, அந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேக்கர்ஸ்க்கு எதிராக. நீங்கள் அது பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியுமா, அவனே மிட் வீக் எவிக்ஷன் மட்டும் ரஜத்தை நீங்கள் தூக்குனீங்க நாங்கள் கொந்தளிச்சிரோன்ட்டான். இன்னொரு பக்கம் சகத்தை தூக்குற ஐடியாவே இல்லை. அதற்கு ஒரு காரணமும் உள்ளே இருக்குது, நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸ்ருத்திகாவை எப்படி மேக்கர்ஸ் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹிந்தி பிக் பாஸ் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுடைய தீர்ப்பின்படி, அந்த கொந்தளிப்பின்படி ஸ்ருத்திகா அவர்கள் வெளியேறினாங்க. நம்புவீங்களா? அதுதான் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் என்ன டிசர்வ்டு இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் ஓட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஸ்ருதிகா அவங்க ஏன் டிசர்வ் சொல்லியிருக்காங்க, சகத் அவங்க ஏன் டிசர்வ்டு, அப்புறம் நம்ம ரஜத் யார் ஏன் டிசர்வ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு ஓட்டிங் போல்ஸ் இதுதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா தான் லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ இங்கேயே தெரிஞ்சிச்சு ஸ்ருதிகா தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். பட் மேக்கர்ஸ் அந்த பிளான் பண்ணல. அப்படியே தூக்கிட்டு வெளியே வாங்க மிட் வீக் விஷயம் சொல்லலை. அவங்க என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரஜத்தை தூக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்க 6 பேருமே ரஜத்துக்கு எதிரானவர்கள். ஸோ ஜனநாயக முறைப்படி நடந்த இந்த வாக்கு உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. யார்? பிக் பாஸ் மேக்கர்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, அந்த 6 பேர் சேர்ந்து, உள்ளே இருக்க 6 பேர் சேர்ந்து இந்த 3 பேரை நீங்கள் நாமினேட் பண்ணலாம். யார் அதிக ஓட்டோ அவங்க வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஸ்ருதிகா யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது கரண் கூடயே பழகிட்டு கரனுக்கு எதிராக பேசுகிறாங்களே, சும் கூடயே பழகிட்டு சும்முக்கு எதிராக பேசுகிறாங்களே, அப்புறம் அவன் பேர் என்ன, ஷில்பா, அவங்க கூட பேசிட்டு அப்புறம் அப்படி மாதிரி இருக்காங்களே, ஏன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க கூட இப்படிலாம் இவங்க இருந்தது என்னையே, நான் ரிவ்யூவராக என்னையே சில இடங்களில் நான் வந்து இவங்களுக்குலாம் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு அவங்க கூட நல்லா பழகுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த இடம் நமக்கு கிடைக்குதோ அப்போ அவளை போட்டு புஷ் பண்ணி அடிச்சிடணும் அப்படின்றத அவங்க பார்த்துருக்காங்க. உதாரணம் நான் சொல்லவா? ஒரு டாஸ்கில் தலானி மாதிரி இருந்துச்சு கீழே, இந்த பாக்ஸ் மாதிரி பாக்ஸிங் இது, அதை வச்சு அடிப்பாங்க டப்பு டப்புன்னு. ஒரு பொம்மை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து கரண் போய் விளாடுவார். அப்போ ஸ்ருதிகா நீ வரக்கூடாது டாப் 5 தூக்கி எறிவார். அப்போ அது கேம்னு நம்ம பார்த்தோம். நான் அப்படி தான் நினச்சேன், சரி அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்குள்ளே வந்தால் ஹிந்திக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் எப்படியும் சொல்லியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து 6 பேரும், இல்லை சார் நாங்கள்லாம் வந்து ஓட் பண்ணல, ஜனநாயக முறைப்படி தான் நடந்திருக்கு இந்த எடிஷன், அதுக்கு நாங்கள் தலை வணங்குறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா? மேக்கர்ஸ் வந்து ரைட்டு, இனிமேல் ஸ்ருதிகா நம்ம வச்சுருக்க முடியாது, நம்ம பிளானும் சக்ஸஸ் ஆகலை, தூக்கு ஸ்ருதிகாவை தூக்கி வெளியே போட்டாங்க, எவிக்டர். ஸோ அது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அது அந்த மாதிரி ஆகியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ வெளியேறிட்டாங்க மிட் வீக் எவிக்ஷனில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு. ஆனால் வெளியேற்றப்பட்டார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு எல்லாம் கூட அவங்க நின்று அவங்களுக்காக, அதாவது இவங்களோட ரொம்ப கோபமாக இருக்கவங்க சகத்து அண்ட் ரஜத் மேலே தான் அந்த 6 பேர் நினச்சிருந்தா ஸ்ருதிகா காப்பாற்றிருக்கலாம். எப்படி டிக்விஜய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் போட்டு ஸ்ருதிகா வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்தாங்க, அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி எல்லாம் டிக்விஜய் போட்டு தூக்கி தள்ளினாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் ரஜத்தை போட்டு தூக்கி அடிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்ருதிகா இங்கே வந்து கை விரிச்சிட்டாங்க. ஸோ இது நிஜமாக அன்ஃபேர். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.